ஹலோ everyone, good to see you all in this video. இந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ட்ரெஸ் அப்படின்னா, இது வந்து கூடி அப்படின்னு சொல்லுவாங்களா, கூடி. அமேசானில் முறையாக வித்தியாசமான ஒரு பேக். என்ன வித்தியாசம் இருக்குது? ஆஹா, ஐ வாட் இஸ் திஸ் அமேசான்? எனிதிங் ப்ராப்ளம் ஆர் சஸ்பீஷியஸ்? பேக்கேஜ் இப்படி டேமேஜாக இருக்குது. அப்போ ஆபத்து இருக்குமோ? அட்ரஸ் ஓகே, எனக்குள்ள தான். ஓகே, பரவாயில்ல. ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கூல்டா. இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வைக்க போகிறோம் தெரில. கியூஆர் கோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒயிட் எர்த் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது ஒரு கம்பெனி எனக்கு தெரில ரொம்ப, ஆனால் செம்ம ஒயிட்டாக இருக்குது. போட்டு பார்த்துரும் எப்படி இருக்குன்னு. ஓகே, கேமரா செட்டு ஃபைன். இது வந்து என்னோடய சைஸ் கரெக்டாக என்ன சைஸு வருமோ அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். பேக் சைடில் ஒரு லோகோ. ஆக்சுவலாக ஹூடி வந்து எனக்கு கருப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது ரொம்ப கேவலமாக பெருசாக போயிருமோங்கிற ஒரு டவுட்டு இருக்குது. ஃபைன், எக்ஸல் சைஸ் தான், பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் ஜிப்பு, பட் ஃபஸ்ட் டைம் நான் ஜிப்பு உள்ளது வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஜிப்பு இல்லாதது இந்த பனியன் மாதிரி போடக்கூடியது உண்டு. அண்ட் எஸ், இதில் வந்து பாக்கெட்ஸ் நிறையா இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒப்பா, இப்போ வந்து ஒரு வெக்குக்குள்ளே போய் உட்கார்ந்த மாதிரி இருக்குது, அடுப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. டன் போட்டாச்சு. வெறித்தனம். ஒரு கிலோ இல்லை 2 கிலோ இருக்கும். 2 கிலோ இல்லை 3 கிலோ கூட இருக்கும் சொல்லிக்கலாம் அப்படி. இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இப்படி ஓப்பனில் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இது வெர்டிக்கல் ஷார்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், அப்படி தானே? ஓகே, சைடில் வெர்டிக்கல் ஷார்ட்ஸ் போட்டுருவோம். கரெக்டாக ஹேண்டுக்கு மேட்ச் ஆகுது, என்னோடய கை நீளத்துக்கு மேட்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் எல்லாம் மேட்ச் ஆகுது. என்ன டைட் ஜிப்பு போட்டு காட்டிடுறேன். ஓகே, ஸோ ஜிப்பு போட்டாச்சு, ஹூடி போட்டாச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஏரியாவில் செட்டில் ஆகி. ஓகே ஃபைன், நல்லா வேகுது. ஆனால் இது தண்ணி பட்டுனா எப்படி சொல்ல, வாட்டர் ரெசிஸ்ட், வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அது தண்ணியில் முக்குனா தான் தெரியும். ஓகே, இதில் ஒரு ஜிப்பு இருக்குது, ஆனால் அது ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திறக்க முடியுது. ஏதாவது சில்லறை போடணும்னா போட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒன்று இருக்குது. எல்லா ஜிப்பில் உள்ள அந்த ரன்னரும் ரொம்ப கஷ்டப்படுது. ஓகே, இதில் வந்து இவ்வளோ தூரம் போகுது, இங்கே கைக்கு கீழே வரைக்கும் போகுது, அண்டர்ஆர்ம்ஸ் வரைக்கும் போகுது. ஃபோன் ஏதாச்சும் அவசரத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே 2 இருக்குது, ஆனால் கீழே உள்ளது இன்டர் கனெக்ட் கிடையாது. ஓகே, அண்ட் சாரி, நம்ம கழுத்து காற்று போகுதுன்னா இதையுமே டைட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஏன் ஜிப் வந்து மூடுறதுக்கும் திறக்கிறதுக்கும் கஷ்டப்படுதுன்னு தெரில. இல்லை நான் தான் தப்பாக மூடிக்கிட்டு இருக்கணும். அதில் ஒரு லாக்கிங் மெக்கானிசம் வேறு இருக்குது. ஃபைன், ஓகே, உள்ள பார்ப்போம். லெஃப்ட் சைடில் எனக்கு இந்த பக்கம் கீழே வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக என்னமோ இருக்குது, அதுவும் சில்லறை போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே கொஞ்சம் பெரிய பாக்கெட் இருக்குது. அண்ட் என்னோடய ரைட் சைடில் ஒரு மார்க்கிங்கோட, ஒரு ஒயிட் கலர் மார்க்கிங்கோட ஒரு ஜிப்பு இருக்குது. அதை திறந்து அதுலேயும் சில்லறை போட்டுக்கலாம். அது தவிர வேறு ஓகே, டாப் இங்கேயும் சில்லறை போட்டுக்கலாம். எல்லா இடமும் சில்லறை தான் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ குட்டியாக இருக்குது பாக்கெட்டு. பட் என்ன சொல்ல, ஃபோன் ஏதாச்சும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பத்திரமா இருக்கும். கொஞ்சம் திணிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும், பட் ஃபைன். ஃபோன், பென்ட்ரைவ், ஹார்ட் ட்ரைவ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்
உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது இருக்கும், பத்திரமா இருக்கும். ஏன்னா நீங்கள்